ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு பாம்பு அது வீட்டுக்கு நோக்கி போயிட்டு இருந்தப்போ ஒரு கத்தி ஒன்று இருக்கு. கத்தி மேல நடந்து போனோடனே லேசா கீறிடுது. அடடா என்ன யாரோ கீறிட்டாங்கன்ட்டு அது கத்தியை கடிச்சிருது. வாயிலாம் ரத்தம். என்ன பண்றேன்னு தெரியல. கோவம் ஜாஸ்தியாயிடுது. அப்படியே அந்த கத்தியை இறுக்கி நல்லா கிரஷ் பண்ண நினைக்குது. அப்போ கத்தி மேலே பட்டு துண்டம் துண்டமாகி இறந்துருது அந்த 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 பாம்பு. இப்படிதாங்க நாம அதிகமாக கோவப்பட்டு யாராவது சொல்றாங்கன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ண போனோம்னா நம்ம வாழ்க்கையே முடியற அது ஒரு சில 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 நேரங்கள் அப்படியே மாறிடும். இந்த மாதிரி அவங்க சொல்ற அந்த கிரிட்டிசிசம், நம்மளை பத்தி தாழ்வா பேசுறது, இதை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு, இந்த புத்தர் கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் அவரோட வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போதனையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தாருன்ட்டு, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நமக்குன்னு சில இலக்கு இருக்கு, நமக்குன்னு போக வேண்டிய பாதைகள் இருக்கு, அடைய வேண்டிய லட்சியங்கள் இருக்கு, அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருந்தோம்னா, சுத்தி சொல்றவங்களோட விமர்சனங்களை காதுல வாங்காம இருந்தோம்னா நம்ம வெற்றியாளராக மாற முடியும். வெற்றி உங்களுக்கு தான். தேங்க்யூ, பாய்.